ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பக்கம் ஓடிஎஸ் லிங்க்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைலை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்படி ப்ளே பண்ணும்போது நான் வந்து பொதுவாக ஸ்ட்ரிங்ஸு, ஃப்ளூட்டு, டிஎக்ஸ் பெல்லு, சாக்ஸஃபோன் இந்த மாதிரி நான் வந்து ரிஜிஸ்டர்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பாட்டுக்கு என்ன ஆப்டான ஒரு வாய்ஸு, நம்ம இதை போட்டால் இந்த குறிப்பிட்ட வாய்ஸில் வாய்ச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து யமாகாவே செட் பண்ணி கொடுக்குது. அதுதான் இதில் ரொம்ப கரெக்டான வாய்ஸை வந்து இது எடுத்து கொடுக்கும். நம்ம ஸ்டைல் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸை வந்து இந்த ஓடிஎஸ் லிங்க் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து வேரியேஷன் வந்து 1ல் இருக்குது. இந்த வேரியேஷன் 1க்கு ஒரு வாய்ஸை வந்து இந்த யமாகா கீபோர்டை வந்து செட் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த ஸ்டைலுக்கு என்ன வாய்ஸ்ன்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே செலக்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ செகண்ட் வேரியேஷனை நான் போடுறேன். மூணாவது வேரியேஷன் போடுறேன். இந்த வேரியேஷனை நான் வந்து மாற்றும் போது இந்த ஒன் டச் செட்டிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணிவிட்டு இந்த 4வது வேரியேஷனை போடுறேன். இங்கே மாறிடுச்சு, வாய்ஸும் மாறிடுச்சு. அவ்வளோதான். இந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒன் டச்சில் வந்து நம்ம வந்து ஒரே ஸ்டைல் தான் வாசிக்கிறோம். வேறு வேரியேஷன் மாற்றும் போது இந்த ஸ்டைல் மாறிடுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் இதே இருக்கட்டும், இந்த வேரியேஷன் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒன் டச் செட்டிங்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்போஸ் நான் வேறு ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் வேறு ஒன்று போடுறேன். ஃபோக் டான்ஸ்ன்னு இருக்குது, இதை நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைலை மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் டச் செட்டிங் வந்து இருக்கிற வாய்ஸ்லாம் மாறிடும். இதுக்கு நான் முன்னாடி போட்ட வாய்ஸ் இதில் இருக்காது. இந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த வாய்ஸ் மாறிடும். ஓடிஎஸ் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா வேரியேஷன் கொடுக்காமே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வேரியேஷனில் தான் டி வேரியேஷன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ஸ்டைலை மாற்றினால இந்த ஃபஸ்ட்டில் வந்து முதல்ல பியானோ இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த வாய்ஸ் மாறிடுச்சு. இப்போ இது என்ன வாய்ஸ்ன்னு இப்போ சப்போஸ் நம்ம போட்டுக்கப்போ லெஃப்ட் சைடு என்ன வாய்ஸ், ரைட் சைடு என்ன வாய்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா தெரியும். பேன் பைப்புன்றது, இந்த பேன் பைப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது. இப்போ நம்ம வந்து அடுத்தது போடலாம். இப்போ வந்து இதே ஸ்டைலில் வச்சுட்டு இந்த அடுத்த ஒன் டச்சை போடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இது வந்து அவர் அக்கார்டிங்க்கு மாறிடுச்சு. இப்போ நான் வந்து தேர்ட் ஒன் டச் செட்டிங்கை வந்து நான் போடுறேன். இதே ரிதத்துக்கு தான் வரும். இது மாதிரி நீங்கள் எந்த ஸ்டைலை மாற்றினாலும் இந்த ஒன் டச் வேரியேஷன், இந்த ஒன் டச் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டூயல் வாய்ஸு, சஸ்டெயின் எல்லாமே வச்சு இந்த ஒன் டச் செட்டிங்கில் உங்களுக்கு ரெடியாக வந்து வாய்ஸ் இருக்கும். ஸ்டைலை மாற்ற வாய்ஸ் இதில் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி டான்ஸில் ஒன்று போடுறேன்.
ரெட்ரோ ஸ்டைல் மாதிரி இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டைலில் மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வாய்ஸ் மாறிடும். முதல்ல வந்து ஒரு எல்லாமே சிந்தசைசர் மாதிரி இருந்துச்சு. கிட்டார் மாறிடுச்சு. நான் ஸ்டைலை மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஒரு சிந்தசைசர் சூப்பரான வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிட்ச் பண்ணிட்டு செட் பண்ணிடுது. பிரைட் பியானோ வந்துடுது. சிங்ஸ் வந்துடுது. ரொம்ப இந்த இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் எங்கடான்னு தேடாமல் ஒன் டச்சுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் வந்துடும். இன்னும் ஒரே ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் ஆன் பண்ணாமே கூட இந்த ஸ்டைல் வந்துருச்சுன்னா என்னென்ன வருதுன்னு காட்டுறேன். ஃப்ளூட் வந்துருச்சு. வேறு ஸ்டைல் மாற்றணும்னா இது ஒன் டச்சில் வந்து ஃப்ளூட் வந்துருச்சு. முதல்ல வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு. அதே வந்து பிச்சு பெண்டு அந்த கிட்டாரோட அந்த ஃப்ரெட்ஸில் போகிற சவுண்டு கூட இங்கே கேட்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற பேராமீட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கேட்கறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன காரணம், நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம் வேறு ஏதோ ஒரு சாங்க்காக, இல்லாட்டா நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைலில் வாசிக்கிறதுக்காக பண்ணி வச்சுருப்போம். இல்லாட்டா ஒவ்வொன்றுக்கும் இந்த ஸ்டைலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த ஒன் டச் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற வாய்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டைலை போட்டு ஒன் டச் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் வந்துடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.